நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இன்று கார்த்திகை தீபத்தை ஒற்றி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்து கிட்டத்தட்ட மத கலவரமே நடக்க போகுது அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுல செய்திகளானது பேசப்பட்டு இருக்கு. எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்களுடைய கவனமும் ஈர்த்த ஒரு பிரச்சனையாக இருக்கு. நீங்களும் அதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில இந்த பிரச்சனையை முதல்ல எப்படி பாக்குறீங்க? எப்படின்னு சொன்னீங்கன்னா, திமுக அரசு தலை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நானும் பாருங்க நானும் ஆட்டுறேன்னு சொல்லி ஆட்டிட்டு இருக்கு. அப்படிதான் என்னுடைய பார்வையில் தெரியுது. ஏன்னு சொன்னால் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு திமுக. எப்படி சொல்வீங்க? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் மலைக்கு போகிறதோ எல்லா வணக்க வழிபாடுகளும் முடியும். கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல் எல்லாமே முடியும், உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த கொரோனா முடிஞ்ச உடனே எல்லா கோயிலும் திறந்துட்டாங்க, பள்ளிவாசல் திறந்து, சர்ச்செல்லாம் திறந்த உடனே அங்கே மலை மீது இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகிற மக்களும் போனாங்க. போகும்போது தான் காவல்துறை தடுக்குது. ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அங்கே போகக்கூடாது, போனீங்கன்னா கூட ஆடு கோழி அங்கே போய் அறுக்கிற இதெல்லாம் பலியிடக்கூடாது, அதெல்லாம் கூடாது, அசைவம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க, என்னங்க திடீர்னு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான், ஆய்வாளர் தான் தடுக்கிறார். அப்போ உடனே அது சம்மந்தமாக அங்கே எல்லாம் கொஞ்சம் மக்கள் 10-50 பேர் சேர்ந்து புகாரெல்லாம் கொடுக்குறாங்க. எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க, கலெக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. இதேமாரி நாங்கள் தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குது, இப்போ திடீர்னு இப்படி பண்ணுறாங்க. இப்போ அறநிலையத்துறை கிட்ட கொடுக்குறாங்க எல்லாம். அப்போ தமிழக அரசு அப்போவே தலையிட்டு இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கண்டு இருக்கலாம். ஆனா காவல்துறை தானா முன் தடுக்கல இல்லையா? அப்பவும் கேஸ் புகார் கொடுத்திருந்தாங்க. விசாரணை நடக்கிறதுனால இப்போதைக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் நிலையை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் தவிர்த்ததா சொல்றாங்க. அதாவது புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இன்னொருத்த புகார் கொடுக்குறான்னு சொன்னா நீ நீதிமன்றத்துக்கு போ, நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்றது தான் காவல்துறையுடைய நிலைப்பாடு இருக்கும். புகார் வாங்கினவுடனே தடுக்கிறேன்னு சொன்னா அப்ப காவல்துறையே தீர்ப்பு எழுதுமா? தீர்ப்பு எழுதல சார். ஆனா ஒரு விசாரணைக்குள்ள இருக்கும்போது நீங்க இதை பண்ண வேணாம். இப்ப கூட கார்த்திகை தீபம் ஏத்த போறோம். நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஒரு புகார் கொடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நில பிரச்சனையே புகார் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, இது நில பிரச்சனை இருக்கு, நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. புரியுதுங்களா? அதேமாரி ஒரு கம்யூனல் இது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கும் போது நீங்க கோர்ட்டுக்கு போங்க, இது நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க சொன்னதுனால நாங்க தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் போய் ஒரு புகார் கொடுக்குறேன், கார்த்திகை தீபம் ஏற்றுறது எங்களுக்கு பிடிக்காது, தடை பண்ணுங்கன்னு சொன்னால் போலீஸ் தடை பண்ணிடுவாங்களா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. முடியாது. அப்போது ஒரு ஒரு காலகாலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த ஒரு ஆய்வாளர், இன்ஸ்பெக்டரே இந்த முடிவு எடுத்து அவர் தடுக்கிறாரும் போது அந்த மக்கள் இப்போ கலெக்டர் கொடுக்க போகிறாங்க, எஸ்பி கிட்டே போகிறாங்க, யாரும் கேட்கல. தமிழக அரசு கிட்ட சொல்கிறேன், தமிழக அரசுங்கள அப்போ 10-50 பேர் சேர்ந்து அப்பவும் தமிழக அரசு இத்தனை நாட்கள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அப்படி ஃபாலோ பண்றதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்றது தானே அப்பவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீதிமன்றம் தானே நீங்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த வழிபாடெல்லாம் கொண்டு வாங்க. தமிழக அரசு இதுதான் பொது வழியில பேசக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. உங்களை மாதிரி திமுக ஆதரவாளருக்கு பெரும்பாலும் சரி பொதுப்படியா திமுக ஆதரவு, அண்ணா அறிவாளி அடிமைகள் இப்படிதான் பிரச்சாரத்தை பண்ணிட்டு வர்றாங்க. நீதிமன்றத்தில் திமுக தரப்புல வைத்த வாதங்களை நீங்க பாருங்க. அதாவது பிஜேபி அவன் வாதம் வைக்கிறான், மேல போறாங்க, ஆடு அறுக்கிறாங்க, கோழி அறுக்கிறாங்க, அதனால எங்களுடைய புனிதத்தன்மை கெடுதுன்னு சொல்லிட்டு பிஜேபி வைக்கிறான். அப்போ பிஜேபி அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த அடிப்படையில் நீதிபதி விசாரணை பண்ணும்போது நீதிபதி அரசுகிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன இவங்க சொல்றது உண்மையா? ஆடு கோழி எல்லாம் மேலே அறுக்கிறாங்களா? அது அறுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லும்போது திமுக சார்பில் என்ன சொல்லணும்னு சொன்ன, திமுக அரசு என்ன சொல்லிருக்கணும் நீதிமன்றத்தில்? ஆமா அறுக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு அதுக்கான ஆதாரம் கொடுங்க நீதிமன்றம் கேட்டிருக்காங்கல்ல சார். ஆதாரம் தான் இருக்கு, பல புகைப்படங்கள் இருக்கு. ஆதாரம்னா என்ன ஆதாரம்? வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கந்தூரி நடத்துறது ஆதாரம் இருக்கு. கந்தூரி நடத்துறது அந்த தர்காவில் போய் நடத்துறது இன்னைக்கு நேரத்தில் 700 வருஷமா நடக்குது. அதை ஆதாரம் கொடுக்குறாங்க. அதேமாரி அந்த அந்த கோழி இதெல்லாம் நேர்ச்சி பண்ணி அதை எடுத்து கறி சாப்பிட்றது அது ஆதாரம் இருக்குது. வேற என்ன ஆதாரம் வேணுன்றீங்க நீங்கள்? புரியுதுங்களா? மலையை எங்களுதுன்னு சொல்லி ஆதாரம் கொடுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா கூட 1937 ஒரு வழக்கு போடுறாங்க, 1937. அப்போவும் தீர்ப்பு அதை தர்காய் சார்ந்த படிக்கட்டு இது எல்லாமே அவங்க முஸ்லீம்களுக்கு உள்ளதுன்றது தீர்ப்பு வந்திருக்கு. அதன் பிறகு பல தீர்ப்புகள் இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி சரி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சரி, பல தீர்ப்புகள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. எதுவுமே முஸ்லீம்களுக்கு எதிராக வரல. அதைத்தானே இப்போ தமிழக அரசும் கோட் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தர்காவுக்கு அனுமதி இருக்கு, அங்கே அந்த படிக்கட்டு எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆடு அறுக்கக்கூடாது, கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம்?
இப்போ என் வீட்டுக்குள்ள என்ன வேணா சாப்பிடலாம் இல்லையா, உதாரணத்துக்கு கேட்கறேன் நான். அப்போ இதுதான் ஆதாரம். இப்போ ஆதாரம் இல்லடா, நான் சொல்றேன் ஆதாரம் என்ன, ஆங்கிலேய நீதிபதிகள் சொன்ன ஆதாரம், அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குறைஞ்ச ஒரு 2-3 மேல்முறையீட்டுல சொன்ன ஆதாரங்கள், இதுதான் ஆதாரம். இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? அப்படி இருக்கும்போது திமுக அரசு என்ன வாதிட்டு இருக்குன்னு சொன்னா இல்லைங்க, அது பாருங்க 1937 இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, பாருங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதன் பிறகு பாருங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து, அதன் பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது எல்லாமே தர்காவை சார்ந்த இடம், எல்லாம் வந்து அவருக்கு முஸ்லீம்களுக்கு சார்ந்தது. அங்க வந்து அவங்க நேர்ச்சை பண்ணுவாங்க, நேர்ச்சை பண்ணுவது அவங்களுடைய மரபு அப்படின்னு தமிழக அரசு வாதம் பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழக அரசு அப்படி வாதம் பண்ணல. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்கே ஆடு கோழி அறுத்தவங்க மேலே நாங்கள் 18 பேரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கோன்றாங்க. அப்போ இது முஸ்லீம்களுக்கு எதிரானது தானே. அப்போ அங்கே ஆடு கோழி அறுக்கலைன்னு சொல்லி திமுக அரசே வந்து வாக்குமூலம் கொடுக்குது யார்கிட்ட, நீதிபதித்துறைகிட்ட. அப்போ நீதிபதி என்ன பண்றாரு, அதை வாங்கிட்டு திமுகவுடைய வாதம் பிரதிவாதத்தை ஏத்துக்கிட்டு அவர் தீர்ப்பே சொல்றாரு. கேளுங்க, தீர்ப்பே என்ன சொல்றாருன்னா, நீங்க இது சம்பந்தமா நீங்க போகணும்னா நீங்க போங்க, இதுக்கு போய் அந்த இதுல போய் ட்ரிபுனல்ல போய் பாருங்கன்றார். சொல்றாரா இல்லையா? அப்போ திமுக வந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவா செயல்பட்டது இல்லையே, எதிராக தான் செயல்படுது. முதல்ல தடுத்தது திமுக அரசு, நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலியமாவே தடுத்தது திமுக அரசு. அன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீதிமன்றத்து மூலமா தடுத்தது திமுக அரசுன்னு எப்படி சொல்வீங்க சார்? அங்க பெட்டிஷனர் வேற ஒருத்தரா இருக்காரு, ஆனா அந்த இடத்துல நீங்க திமுகவே எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துலயும் தீப பிரச்சனையிலுமே வந்துட்டு இதுதான் எங்களுடைய தீப கல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நான் ஒரு பெட்டிஷன் உயர் நீதிமன்றத்துல போடுறேன், திமுக வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு, அவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு, இதுல ஊழல் பண்ணு அதுல ஊழல் பண்ணிருக்குன்னு. திமுக அரசு வழக்கினர் வந்துட்டு ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கேட்பாரா இல்லையா? அதை விட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போவாரா? ஆனா பிஜேபி தாக்கல் பண்ண மனுவுக்கு ஆமா பூஜாரி போட்டு வந்ததுதான் திமுக. அப்ப இது முஸ்லிம்களுக்கு எதிரானது. சரி சார், இப்ப நீங்க கந்தூரி வழிபாடுக்கு இந்த பிரச்சனைக்கு ராம ரவிக்குமார் வந்து கந்தூரி வழிபாடு அங்க ஆடு கோழி அறுக்கிற விஷயத்தில் திமுக முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சது, திமுக அரசு முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சது. ஆனா தீபம் ஏற்றும் விஷயத்தில் முஸ்லிம்களுக்கும் தீபத்துக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்வீங்க? என்ன சம்பந்தம் சொல்லுங்க? தர்கா வழியா தான் போய் தான் அந்த தீபம் தர்கா வழியா இல்ல, அது வேற ஒரு வழி இருக்கு. ஒரு 15 மீட்டர் இடைவெளி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா பேசணும்னா ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு அநியாயத்தின் உச்சம், அது வேற. ஏன்னா ஒரு நீதி அரசர் வந்து தீர்ப்பு எப்படி சொல்லப்படணும்னு சொன்னா ஆதாரங்கள் சாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பே சொல்லணும், புரியுதுங்களா? அனுமானத்தின் அடிப்படையில் அவருடைய சொந்த மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்புகள் சொல்லக்கூடாது. ஒரு நீதிபதி வந்து தன் முன்னாடி நிற்கக்கூடிய குற்றவாளி வந்து கொலைக்காரன் தெரிஞ்சா கூட அவர் தீர்ப்பு வந்து சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவர் தீர்ப்பு சொல்லணும், நிற்கிறான், ஆனா அவருக்கு எதிராக வந்து ஆதாரங்களோ சாட்சிகளோ சரியா இல்லை, ஆனா இவன் தான் கொலை பண்ணான், நம்மளே பார்த்தோம், இவனுக்கு தூக்கு கொடுப்போன்னு கொடுக்க முடியாது. ஆதாரங்கள் சாட்சின்னு தான் தூக்கு கொடுக்கணும். இல்லை நம்ம பார்த்தோன்னு சொன்னான்னா அவர் நீதிபதி கவனத்துக்கு வச்சுட்டு சாதாரண மக்களா வந்து கூண்டில் ஏறி சாட்சி தான் சொல்லணும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படி நீதி பரிபாலனம் என்பது அப்படி இருக்கும்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, 100 வருஷமா இங்க வந்து இந்த தீபத்துள்ள தீபம் ஏத்தலைன்றது உண்மைதான், இருந்தாலும் இந்த வாட்டி ஏத்துங்கன்றாரு. இது சட்டத்துக்கு, சட்ட விதிமுறைக்கு, சட்ட நெறிமுறைக்கு. இப்ப அவர் சொன்ன தீர்ப்பு வந்து அவருடைய மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி அவர் சொல்றாருன்றதுதான் நீங்க கருத்தா வைக்கிறீங்க. இப்ப அந்த தீர்ப்பு சரியா இல்லையா? அவங்க ஏத்துறதுனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அவர் தீர்ப்பு சொன்னதே தப்பு, அது வேற விஷயம். தீபம் விஷயத்தில் முஸ்லிம்கள் எந்த முஸ்லிமும் போராளி ஏத்தக்கூடாது. இப்போ ஷானவாஸ் கூட சொல்லியிருக்கிறாரு, இது வந்து முஸ்லிம்ஸும் இந்துஸும் வந்து நேரடியா வந்து முஸ்லிம்ஸ் வந்து நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்றதான் அவங்க நோக்கமே. இதுதானே தமிழக அரசு வந்து தவிர்க்கிறாங்க. இது வந்து 2 மதத்துக்கு எதிராக பிரச்சனையா மாத்திர கூடாதுன்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப என்ன நீங்க தமிழக அரசை குறை சொல்றீங்க அப்படின்னா, இது என்ன ராம ரவிக்குமார தமிழக அரசா சார் அப்போ பெட்டிஷன் போட சொன்னாங்க? நான் என்ன சொல்றேன், நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருன்றேன். நீங்க பாருங்க, நான் தீப பிரச்சனைக்கு நீங்க எப்படி இதை சொல்வீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், தீப பிரச்சனை கூட என்னன்றேன், தீப பிரச்சனை தீபம் வந்து இங்கதான். நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்தை நீங்க என்ன வாதாடணும், 100 வருஷமா காலங்காலமா நடந்துட்டு வருது, அந்த இடத்துல தான் தீபத்துக்கு அனுமதி கொடுக்கப்படும், மற்றபடி வேற எங்கேயும் கொடுக்க முடியாது சார், புரியுதுங்களா? அப்படி வேணும்னு சொன்னா அதுக்கு தனியா ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி அது வாழட்டும். இந்த நேரத்தில் வந்து இதை பத்தி பேச வேணும்னு சொல்லி தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். யாரு? திமுக அரசு. அதுதானே சார் அவங்க எதிர்ப்பு தானே சார் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்ப்பு என்பது 2-3 முறை இருக்கு. ஒன்னு கடுமையான எதிர்ப்பு இருக்கு, ஒன்னு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு இருக்கு, ஒன்னு சாதாரண எதிர்ப்பு இருக்கு. திமுக வச்சது சாதாரண எதிர்ப்பு தான். கடுமையான எதிர்ப்பு போது எந்த நீதிபதி முட்டாள் இல்லை,
கடுமையான எதிர்ப்புன்றது உங்க பாணியில என்னது? என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இதே மாரி பண்ணாங்கன்னு சொன்னா, இது வேற விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா, எப்பவுமே பாருங்க, அரசு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய வாதங்களை வந்து 70 விழுக்காடுக்கு மேல நீதியரசர்கள் ஏத்துக்கிட்டு தான் தீர்ப்புகளே சொல்லுவாங்க. ம். ஏன்னு சொன்னா, நாம தீர்ப்பு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு வேற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு நம்ம காரணமா ஆயிடக்கூடாது. அதனால அரசுடைய எதிர்ப்பு 70% 70 விழுக்காட உள்வாங்கிட்டு 30 விழுக்காடு தான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு. ஆனா இங்க அப்படி பண்ணலன்றதானே அரசு குற்றச்சாட்டாவே வைக்கிறாங்க. நீதிபதி வந்து அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிற அவங்களோட தீர்ப்பு சரியில்லைன்றதானே அரசு தரப்புல இருந்து கூடிய நான் என்ன வாதமாவே சொல்றேன், இருக்கு. நீதிபதி அப்படி தீர்ப்பு சொன்னார் இல்லையா? நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, அரசு வந்து இல்ல காலங்காலமா எங்க ஏத்துனாங்களோ அங்க தீபம் ஏத்திட்டீங்களா இல்லையா? ம். ஏத்திட்டீங்க. ஏத்தியாச்சு. சாப்டர் முடிஞ்சிச்சு. முடிஞ்சுதா ஆனா இல்லையா? திருப்பியும் அடுத்த நாள் வந்து இப்போ குடுக்குறாங்கல்ல சார். இப்ப நான் அடுத்த நாள் அதான் கேட்கிறேன். சாப்டர் முடிஞ்சுது. ம். ஆனா நீதிபதி என்ன பண்றாரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ன்றாரு. என்னுடைய தீர்ப்புக்கு எதிரா செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பிக்கு எதிரா போடுறாரு. ம். அவசர அவசரமா நீங்க வந்து பெஞ்சுக்கு ஏன் போறீங்க? இவருடைய தீர்ப்பே சரியில்லைன்னு சொல்லி அவசர அவசரமா நீங்க ஏன் போறீங்க? இன்னைக்கு இதே தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான சரி இப்போ ஆயிரக்கணக்கான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. அதாவது நீதிமன்ற உத்தரவு போட்டு தமிழக அரசு செயல்படுத்தாம ஆயிரக்கணக்கான விஷயங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறேன் பாருங்க. திருச்சியில திருநெல்வேலியில திருநெல்வேலியில திசையின் விலை என்ற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இடம் 1 ஏக்கர் 25 சென்ட் இடம். அது வந்து கட்டபொம்மன் போக்குவரத்துக்கு 1993ஆம் வருஷம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, வாடகைக்கு தராங்க, பஸ் நிற்கிறதுக்கு வாடகைக்கு. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சு, வாடகை கொடுக்கல, கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் கொடுக்கல. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆயிடுச்சு, அதை கொடுக்கல, வாடகை கொடுக்கல. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, அரசு கிட்ட வாடகை கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, அது புறம்போக்கு இடம், அது பள்ளிவாசல் இடம் இல்லைன்னுறாங்க. ஆனால் அவங்க கீழ் நீதிமன்றத்தில் பள்ளிவாசல் இடம்னு சொல்லி ஆதாரங்களை காட்டி தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போய் கேட்குறாங்க, அப்போ கூட பண்ணல. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் தீர்ப்பு வந்துச்சு. நல்லா பார்த்துக்கணும், ஹைகோர்ட்லேயும் தீர்ப்பு வந்துச்சு. அது வந்து பள்ளிவாசல் இடம் பள்ளிவாசலுக்கு ஒப்படைங்கன்னு கேட்கல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் பெஞ்ச், இதே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு தீர்ப்பு சொல்லுது, இதை வந்து உடனே பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்கணும், இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றாங்க. அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் துடிக்கலையே. ஆனா ஏன் இந்த அந்த இடத்துல இடத்த வந்து கலவரம் மாதிரி ஆகுறப்போ நானே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால தானே சார் அடுத்த மேல்முறையீடுக்கே பெஞ்சுக்கே போனாங்க. இல்லடா, நான் என்ன சொல்றேன், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இப்படி நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டுல வரைக்கும் நிலுவையில போடணும்னு சொல்ல வரீங்களா? நீ போட்டு போயிட்டே இரு. இது இப்போ நீங்க வந்து போனீங்க பெஞ்சு, இப்போ என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக ரொம்ப குதூகலிப்பாங்க. ஜியா சாமிநாதன் சொன்னதுதான் தப்பு, நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்க பெஞ்சே சொல்லிட்டாங்கல்ல போடா அப்படின்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லுவான்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க முழுக்க என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவாங்க, ஜிஆர் சாமிநாதன் வாழ்த்து அனுப்புவாங்க, ஜிஆர் சுவாமிநாதன் வாழ்த்துவாங்க. ஓ, ஜிஆர் எப்படி சார் சாமிநாதன் சொல்றீங்க? விசாரணையே இன்னும் நடக்கல, நீங்க வந்து நான் சொல்றேன் எழுதி வச்சிங்க. மத்திய அரசு இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவான்றது நான் சொல்றேன், எழுதி வச்சிங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இவங்களால சரியான முறையில் வாதங்களை பிரதிவாதங்களை வச்சு இவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வாங்க முடியல, சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க எப்படி வாங்குவாங்க? நான் கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்லயும் நியாயம் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம், 1991 ஆக்ட் ஒரு இது இருக்கு, அதாவது ஒர்ஷிப், அதாவது வணக்க வழிபாட்டு தலங்கள் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்து தவறுன்றது நீங்க வாதிக்கலையே, இதுல வாதாடவே இல்லையே. இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் ஏன் போனீங்க நீங்க? ஆனா அதுக்கப்புறமா நேற்றைக்கும் வந்து திருப்பியும் விளக்கேத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தீபத்தை ஏத்தியே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்பவும் காவல்துறை வந்து தடுத்துதான் நிறுத்தி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் கூட கைதே செய்யப்பட்டிருக்காரு அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல அவங்க எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா தானே வைக்கிறாங்க, கண்ட்ரோல் தானே பண்ணிருக்காங்க. அப்புறமும் ஏன் நீங்க அதை தவறுன்னு சொல்றீங்க? கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து திமுக வந்து முஸ்லீம், இதனால வந்து தீபம் ஏத்தாம போட்டோம், இதனால முஸ்லீம்களுக்கு என்ன, முஸ்லீம்களை எதுக்கு வம்பு கிழிக்கிறீங்க? நீதித்துறை அப்படித்தானே எழுத்துருக்கு. எப்படி முஸ்லிம்களுக்கு இது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அது தர்கா வழியா தானே போகணும்னு சொல்றாங்க, அதுக்கு பாதையே இல்லைன்னு சொல்றாங்க. 15 அடியில இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றேன், இது அரசுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் உள்ள பிரச்சனை. ஏன் எங்கே போற ஓனர் எடுத்து நான் எடுத்து உள்ள விட்டுக்கணும்? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஏன் எதுக்கு தேவையில்லாதடா எனக்கு, புரியுதுங்களா? தீபம் ஏத்துட்டோம், ஏத்தாம போட்டோம், இல்ல இதனால தர்காவுக்கு பிரச்சனை வரும், தர்காவை அகற்றணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கமே. தர்காவை அகற்றணும்னு ஒரு பிரச்சனை வந்துன்னா அன்னைக்கு எச் ராஜா வந்து அந்த இடத்துல இருந்து தர்காவை மாத்தணும்னு சொல்லும் போது பிரச்சனை பண்ணணும், நம்மளும் எதிர்த்து பேசணும், புரியுதுங்களா? தர்காவை மாத்தணும்னு சொன்னா அது பிரச்சனை பண்ணுவோம் நாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும்னு சொன்னா அப்ப ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இது இப்பவுமே நீங்க வந்து இது ஹிந்து முஸ்லிம் பிரச்சனையா மாத்தணும்னு சொல்லிதான் நீங்க இன்னும் அமைதியா இருக்கீங்க, நீங்களும் வாங்கன்றதா அவங்களோட நோக்கமே. இப்ப நான் எப்படி வருவேன், நான் என்ன சொல்றேன், ஒரு தீபம் என்பது அது ஒரு மக்கள் வணக்க வழிபாடா நடத்திட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அதை ஏத்தாதுன்னு சொல்லி நான் எப்படி தடுப்பேன்? அரசு தடுக்கலாம்.
நான் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது. அரசு தானே அதானே தடுக்கிறாங்க, அதைத்தானே தடுக்கிறாங்க. எப்பவும் ஏத்துங்க, இங்க ஏன் பண்றீங்கன்னு அரசு அதை பண்றாங்க. அரசு இதை பண்ணது இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சு அரசு? ஆடு கோழி அறுக்கிற விஷயத்துல அன்னைக்கு அரசு சரியான முறையில சட்ட விதிக்கு உட்பட்டு நடந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா? எப்படி நீங்க இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றீங்க? இப்ப ராம ரவிக்குமார போட சொன்னது என்ன தமிழக அரசா சார்? அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனையும் நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக மட்டும் தான் 100 வருஷம் ஆண்டுட்டு இருக்கா? நான் கேக்குறவங்க இல்லையே. கடந்த அதிமுக ஆட்சியும் நடந்தது, இந்த பிரச்சனையே வரலையே. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை ஈஸியா அணுகி காலி பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ திமுக அரசு ஃபெயிலியரா தானே நீங்க பாக்கணும். அதிமுக இதுல இந்த பிரச்சனை வந்துதா? இந்த பிரச்சனை இப்பதானே திமுக ஆட்சியில தானே இந்த பிரச்சனை வந்தது. இப்ப இந்த இடத்துல தானே சார் அவங்க கேஸ் எல்லாம் போட்டாங்க. 5 முறை மேல்முறையீடு பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் 5 முறைக்கு மேல பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சியிலையும் மேல்முறையீடு பண்ணிருப்பாங்க. கடைசியா 2014 கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது 2014 இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தானே தீர்ப்பு. எல்லாத்தையும் மேல்முறையீடும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தான் வந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்ததுன்னா இங்க நீதிபதியை தானே சார் எல்லாரும் குறை சொல்றாங்க. நீங்க மட்டும் தானே தமிழக அரசை மாற்றி சொல்றீங்க. நான் நீதிபதி மட்டும் குறை சொல்ல மாட்டேன், நீதிபதி கூட சேர்ந்து தமிழக அரசையும் குறை சொல்றேன்றேன். அதிமுக ஆட்சியில 2014 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எப்படி நீதிமன்றத்தை அணுகுனாங்க, நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வாங்கினாங்க, நீங்க ஏன் அப்படி வாங்கலன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ அந்த முறை தமிழக அரசு சார்பாக போட்டி வழக்கு வாதாடினவங்க கரெக்டா வாதாடினாங்க, இப்ப வாதாடலன்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன் நான். ஏன்னா ஆரம்பமே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆடு கோழி அறுக்கிற விஷயத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டது. அதன் பிறகு அதான் தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு நாங்க பாருங்கன்னு நீங்களுமே உங்களை மாதிரி ஊடகவியலாளர் என்ன பண்ணீங்க? என்னங்க முஸ்லீமுக்கு ஆதரவா தானே திமுக பேசுது, முஸ்லீமுக்கு ஆதரவா தானே திமுக பேசுது, என்னத்துக்காக? இன்னொன்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். எப்படின்னா இன்னைக்கு எதுக்காக திமுக அப்படி பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. குறைஞ்ச வக்பு திருத்த மசோதா இருக்கு இல்லையா, 2024, இதை கடுமையா எதிர்த்தேன்னு சொல்லி பவலா காட்டினது திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமல்படுத்தப்பட்டது. என்ன சொல்லுவீங்க? இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி மடைமாற்றுவதற்காக இந்த பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இந்த பிரச்சனை பெருசாக்குதுன்றேன். இல்லைன்னு சொன்னா அவசரமா இவ்வளவு மேல்முறையீடு பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, மேல்முறையீடே பண்ண மாட்டாங்கன்றதுல பண்ணுவாங்க. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க? காவேரி நீரை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு கொடுங்கன்னு சொல்லி, அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். உடனே மேல்முறையீடு பண்ணீங்களா? இங்க மேல்முறையீடு உடனே பண்றதுக்கான அவசியம் இருக்குல்ல சார்? ஏன்னா முதல் நாள் தீர்ப்பு வருது, 3ஆவது நாளே 3ஆம் தேதியே கார்த்திகை தீபம் வருது. அதுக்கு முன்னாடி கண்டெம்ட் ஆஃப் மேல்முறையீடு போய் தானே ஆகணும். கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்க தீபம் ஏற்றப்பட்டது. ஆமா, ஏற்றப்பட்டதா இல்லையா? அது எப்பவும் வழக்கமா ஏற்றப்படுற இடத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா அரோகரான்னு தான் கூச்சல் போடுவோம், இது கோஷம் எழுப்புவாங்க. இந்த முறை பாரத் மாதா கி ஜெயன்னு சொன்னாங்க. ஏன்னா பக்தர்கள் எழுப்புவது அரோகரா, RSS பாஜக எழுப்புவது பாரத் மாதா கி ஜெய். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கோஷத்தோட அங்க தீபம் ஏற்றப்பட்டது. தீபம் ஏற்றலைன்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை பிஜேபி RSS தொடர்ந்து செயல்படுது. அப்படியெல்லாம் இல்லை, ஏற்றப்பட்டது. ஆமா, அதான் வழக்கமா ஏற்ற வேண்டிய. ஆனா அந்த தீபத்தூணுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இல்லையா, அங்க ஏற்றப்பட்டது 100 வருஷம் முன்னாடி ஏற்றப்பட்டது, அங்கதான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அங்க ஏத்தல, நீதிபதி அங்கதான் ஏத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப நீதிபதியுடைய அந்த ஒரு தவறான தீர்ப்பு தமிழக அரசால அமல்படுத்த முடியல. இவ்வளவுதான். இதுல முஸ்லீம்களை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முஸ்லீம்கள் என்னத்தை திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு திரும்ப முஸ்லீம்கள் திமுக ஆதரவா செயல்பட்டு அந்த சொல்ற விஷயம் தான் உங்களுக்கு முஸ்லீமுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு சொல்றதா இப்ப உங்களுக்கு நெருடலா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ராம ரவிக்குமார் போட்ட அந்த வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு வினை காட்டுறது சரியா தவறா? அது ஒரு அரசுன்னு அப்படி காட்டதான் செய்யணும். சரி, காட்டுறாங்கல்ல சார், அப்ப அதை நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இருக்கு. இது எப்படின்னு சொன்னா உடனுக்குடன் கொடுத்தா இப்படிதான் தீர்ப்புகள் வரும். என்னது உடனுக்குடன் கொடுத்தா? நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு பெஞ்சுக்கு போனீங்க இல்லையா, இப்ப பெஞ்சு நேற்று விசாரணையில என்ன சொல்றாங்க பாருங்க. ஏன் அவசரப்படுறீங்க, உடனுக்குடன் தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு தமிழக அரசு வழக்கறிஞர் கண்டிச்சிருக்காங்க. தீர்ப்பு சொன்னது அந்த அரசு தானே, நீதிமன்றம் தானே சொன்னாங்க. தமிழக அரசு தீர்ப்பு உடனே சொல்லணும்னு எங்க சொன்னாங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது அந்த விஷயத்துக்கு கொடுக்குறாங்களா, நீங்க வழக்கு கொடுத்தீங்க, ஃபைல் பண்ணியாச்சு, வழக்கு நடக்கும், அவர் பண்ணது சரியா தவறுன்றது பின்னாடி பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? தீர்ப்பின் பிறகு நீங்க இப்போ தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டார் அவர் ஜட்ஜி. தீர்ப்பை எதிர்பார்த்தாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போதான் அரசு தரப்பு வழக்கில் என்ன சொல்றாங்க, இது ஒரு கம்யூனல் பிரச்சனை, இது ஒரு தரப்புக்கு எதிராக ஒரு தரப்பு இருக்கும்போது அப்போ ஒரு தரப்பை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு தரப்புக்கு சாந்தப்படுத்துறது தான் இதுவான்னு கேட்குறேன், மதசார்பின்மையான்னு கேட்குறாங்க.
அப்ப இந்த விஷயம் எல்லாம் எதுக்காக பேசப்படணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ம். எதுக்கு தேவையில்லாம முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்கிறாங்க அந்த வாத பிரதிவாதத்துல? சரி, அப்போ யார் வம்புக்கு பாஜக இழுக்கிறான்னு சொல்றீங்க? பாஜக வந்து இந்த இஷ்யூவை பெருசாக்கி அவங்க அரசியல் அறுவடை பண்ணணும். இதுக்கு வந்து எதிராக செயல்பட்டேன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் உட்பட சிறுபான்மை வாக்குகளை திமுக பெறணும். அப்ப இவங்க 2 பேருடைய அரசியலுக்காக தேவையில்லாம அப்பாவி மக்கள் தானே பலியாகிறாங்க. இது அப்பட்டமான அரசியல், திமுகவுடைய அரசியல். இந்த வக்பு திருத்த மசோதாவை தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்துறாங்க. அதை பத்தி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக மடைமாற்றுவதனுடைய வேலை தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை ராம ரவிக்குமார் போட்ட பெட்டிஷன் பெருசாக்குறது. எப்படி அது பெருசாகாம இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இப்ப அந்த இடத்துல தீபத்தை ஏற்படுத்துறதுனால முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றீங்களா சார்? நீதிமன்றம் அங்க சொன்னாங்க இல்லையா, அங்க ஏத்தல இல்லையா, அரசு காலகாலமா எங்க ஏத்தி அங்க ஏத்திட்டாங்களா, முடிஞ்சு சாப்டர். ஆனா இப்ப நான் ஏத்தியே வருவேன்னு அவங்க வந்து நிக்கும் போது அதை தடுக்க தானே செய்யறாங்க. அதுக்கு நீங்க உடனுக்குடன் மேல்முறையீடுன்னு போகும்போது 140 நாள் தடையெல்லாம் போட்டிருக்கும் போது அந்த இடத்துல அதுக்கான ஒரு டென்ஷன்ஸ் கிரியேட் தானே ஆகும். அது எப்படி நீங்க மேல்முறையீடு போவேன்னு சொல்வீங்க? 144 போட்டு இருக்கும்போது அவ்வளவு கூட்டம் எப்படி பேரிகேட்டெல்லாம் தள்ளிட்டு போற அளவுக்கு கூட்டத்தை எப்படி அனுமதிச்சீங்க காவல்துறை? கூட்டம் வந்திருக்குன்னு தானே சார் சொல்றாங்க. அவரே கேக்குறாரு, போலீஸ் மட்டும் ஏன் கூடி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டதை நீங்க கேட்டீங்களா, பாத்தீங்களா இல்லையா? அவங்க கூட்டத்தை கூட்டிட்டு வந்ததுனால தானே சார் 144 PA போட்டிருக்காங்க. யாரு? இந்து முன்னணியில இருந்து 144 போட்ட உடனே கூட்டமே சேர விடக்கூடாது இல்லையா? அதான் முறை. 2 பேர் கூட நீ நான் ஒன்னா கூட நின்று பேசிட்டு இருக்க கூடாது. அதான் 144. லட்டி சார்ஜ் பண்ணி துரத்துவாங்க. புரியுதுங்களா? அப்போ அவ்வளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடுற அளவுக்கு 144 போட்டு நீங்க என்ன பண்ணிருந்தீங்க காவல்துறை? தமிழக அரசு என்ன பண்ணிட்டு? அப்போ பிஜேபி ஒரு அரசியல் பண்ணுது, பாசிச பயங்கரவாத மதவாத அரசியல் பண்ணுது, மாற்று கருத்து இல்லை. நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? 144 PA அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவங்க வந்த பிறகு நீங்க அமல்படுத்தினீங்க சொன்னா இப்படி வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுக்குதானே சார் அங்க போலீஸார் எல்லாம் குவிக்கப்பட்டாங்க. இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க. நீங்க தான் சார் போலீஸ் குவிச்சிருக்காங்க, பாதுகாப்புக்காக போட்டுருக்காங்க. உளவுத்துறை எல்லாம் தெரிஞ்சதுனால தானே அங்க அவ்வளவு போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் திடுதிப்புன்னு 1000 பேர் வந்தாங்க. போலீஸ் தானே இருக்காங்க. சாதாரணமான ஒரு கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்தாவே போலீஸ் போட்டுருவாங்க. அப்படி போட்டுதான் 144 போடல. ஆனா மக்கள் வந்த பிறகுதான் 144 போட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் வந்த பிறகு இல்ல, இவங்க வரத்துக்கு முன்ன இந்த ஜட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி 144 PA போட்டுருக்கும் போது அவ்வளவு மக்களை எப்படி கூட விட்டீங்க? திருப்பரங்குன்றம் வந்து சென்னை பின்ற பெரிய இடம்லாம் இல்லை, அது ஒரு சின்ன கிராமம் தான். அது எப்படி கூட விட்டுது அரசு? அப்போ அரசு காவல்துறையுடைய ஃபெயிலியரை தான் நீங்க பார்க்கணும். இப்போ தடுத்தது நீங்க பார்க்க மாட்டீங்க, அவங்க வந்து கூட விட்டுட்டாங்க, இதை தான் நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்றேன், தடுத்துன்னா அரசு தன்னுடைய கடமை செஞ்சதுங்க. அதுக்கு அந்த கடமையை நீங்க வந்து அதுவே தவறுன்னு சொல்லும் போது தானே இங்க கேள்வியே. நான் தவறுன்னு சொல்லல, அது அரசு அப்படித்தானே செய்யும். அது என்ன பிரச்சனை இருக்கு? இதையே எங்களை இழுக்கிறீங்க நீங்க கேக்குறீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன், அது அரசு அவங்களுடைய கடமையை அதை செய்யறாங்க. அதுதான் சார். இப்ப என்னுடைய கேள்வி சிம்பிள் சார். தீப ஒளி, அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுனால முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? ஸ்வேதா, உன்னுடைய கேள்வி என்னன்னா முஸ்லிம்களுக்கு ஆதரவா தான் திமுக செயல்பட்டதுன்றதுனால தான் நான் சொல்றேன். இதுக்கு முஸ்லிமுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இழுக்கிறீங்கன்னு தான் கேள்வி. முஸ்லிம்களுக்கும் என்ன சம்பந்தம்னா, நாளைக்கு தர்கா வழியா தான் அங்க தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த தர்கா வழியா போறப்போ அது இஸ்லாமியர்களுடைய நான் தான் சொல்றேன், 100 ஆண்டுகளா அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல ஏத்தல தீபம். இன்றைக்கு ஏத்தலன்னு சொல்றாங்க இல்லையா? அதை வந்து திமுக தான் கடுமையா எதிர்க்கணும். திமுக தான் வந்து திமுக தானே எடுத்துட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வாங்கன்னு திமுக கூப்பிடவே இல்லையே சார். இவங்க தானே சொல்றாங்க, இந்து முன்னணியில இருந்தா இஸ்லாமியர்களே எதிர்க்கலன்னு அவங்க தான் அந்த வாதத்தை வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எடுக்கவே இல்லையே. சரி, இஸ்லாமிய எடுக்கல, நீங்க எதுக்கு முஸ்லிமுக்கு ஆதரவா செயல்பட்டாரு நீங்க அந்த கேள்வி வச்சீங்க? நான் அப்படி கேள்வியே வைக்கிறேன். நான் இந்த பிரச்சனையை நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நீங்க ஆரம்பத்தையும் என்ன சொன்னீங்கன்னா, இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தான் திமுக செயல்படுது, திமுகவுக்கு எதிராக நீங்க எப்படி பேசலாம்னு வச்சீங்க. நான் முஸ்லிம்களுக்கு ஆதரவான்னு வைக்கல, திமுக சரியா தானே செயல்படுறாங்க, நீங்க ஏன் திமுகவுக்கு எதிராக நீங்க இதுல சொல்றீங்கன்னு தான் நான் கேட்டேன். திமுகனா தமிழக அரசு, தமிழக அரசு சரியா செயல்பட்டதுன்னா இந்த ஆடு கோழி அறுக்கிற விஷயத்திலே நான் தீப பிரச்சனையை தானே சார் கேட்டேன். நீங்க தான் அந்த பிரச்சனையில அவங்க இப்படி செயல்பட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது, நல்லா புரிஞ்சுக்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அன்னைக்கு 10,000 பேரை கூப்பிட்டு RSS பிஜேபி வந்து அங்க மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா இல்லையா? ஆமா. அங்க வந்து என்ன சொன்னாங்க, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உடனே திமுக என்ன பண்ணுச்சு, நீதிமன்றத்தை போய் அப்படியே பல்ட்டி முஸ்லிம்களுக்கு எதிராக. இந்த இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு ஏன் திமுகவுக்கு? இதுதான் என்னுடைய பேர். நீ ஒண்ணு ஆதரி எங்களை, இல்ல நடுநிலையா அதிமுக மாதிரி இருந்துக்கோ. ஏதோ முஸ்லீமுக்கு ஆதரவுன்றீங்களே, முஸ்லீமுக்கு ஆதரவா இருந்தா அன்னைக்கே வந்து அன்னைக்கு அப்படிதான் 144 போட்டு இருந்து நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் வாதாடுறாரு. என்ன சொல்லி 144 போட்டிருக்குங்க,
அப்படின்றாரு. நீதிபதி என்ன சொல்ல தெரியுமா இருந்தார், சரி இந்த ஒட்பாட் முடிஞ்ச பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு. ஆனால் தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டோம் ஆர்ப்பாட்டம், ஆனால் அந்த இடம் வேணாம் இந்த இடத்துல பண்ணீங்கன்னு. அப்போ அன்னைக்கு நீதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா, யோ என்ன நீ பாட்டுக்கு பேசுகிற, மாவட்ட எஸ்பி கலெக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பேசுங்கன்னா, இல்லை நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் இடம் கொடுங்கன்றாரு அவருக்கு. இதெல்லாம் திமுக வழக்கறிஞர் பேசுனது உயர்நீதிமன்றத்தில். அப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாரு, சரி இந்த இடம் வேணாம் அந்த இடம்னு. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் அனுமதிச்சோன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு நமக்கு எதிராக நினைப்பாங்க, நீதிமன்றமும் அனுமதிக்கிட்டோம். புரியுதா உனக்கு? இப்ப அனுமதிச்சும் தடை தானே செய்யறாங்க. இது அனுமதிச்சதை வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இதையும் சொல்றேன். அன்னைக்கே இந்த இஷ்யூவை பெருசாக்கிடுச்சு. அந்த ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வாளர் சொன்னா, ஆய்வாளருடைய கருத்துல அது தமிழக அரசுடைய கருத்தை தான் நான் பார்ப்பேன். அன்னைக்கே இந்த இஷ்யூவை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து அந்த விஷயத்துக்கு இறங்கிட்டாங்க. இன்னைக்கு தீபம் ஏற்ற விஷயத்துல இவங்க இப்படி பண்ணுவாங்கன்றது திமுக ஏற்கனவே தெரியும், இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டான். இருந்தாலும் திமுக மெத்தனப்பா கூட அதை எப்படின்னு சொன்னா, நான் வந்து கம்பும் உடைக்கூடாது பாம்பும் சாகக்கூடாதுன்ற நிலையில நாங்க இருப்போம். இதுதான். ஏன்னா இவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு விதமான அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. நீங்க விஜய் சொன்னாதான் பெரிய இஷ்யூ ஆக்குவீங்க, தடாரையும் சொன்னா அது சின்ன இஷ்யூவா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் திரைப்பரப்பலம் இல்லையா. நான் சொல்றேன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. அதனால தான் இந்த இஷ்யூவை வந்து நீ இப்படி பேசி அந்த வாக்குகள் வாங்க, நான் இப்படி பேசி நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம். உனக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு முதல்வராக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஆதரவாக செயல்படணும், நடுநிலையாக செயல்படணுமா இல்லையா? ஏன் நடுநிலையாக திருப்பரங்குன்ற விஷயத்தில் செயல்படவில்லை? அன்னைக்கு வந்து ஆடு கோழி அறுக்கிற விஷயத்திலயும் சொல்றீங்க, இன்னைக்கு நடுநிலையா செயல்படுறாங்களா இல்லையான்றதான் கேள்வி. இப்ப நடுநிலையா செயல்படுறாங்களா இல்லையா சார்? அதனுடைய அது ஆரம்பம்னா இது முடிவு. அதான் இது செயல்படுறாங்களா இல்லையா? நடுநிலையா செயல்பட்டாதான் செயல்பட்டாங்கன்னு சொல்லாம படல, இன்னும் பண்ணல. ஓகே, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சட்டப்படி நடந்துக்குங்க. சட்டப்படினா அப்போ தீபத்தை வந்து ஏத்தணும்னு சொல்ல வரீங்களா? கடுமையான எதிர்ப்புகள் வைங்க நீதித்துறையில. ஏன் கடுமையான எதிர்ப்புகளை வைக்காம சம்பிரதாய முறையில எதிர்ப்பு? ஏன்டா பாஜக நம்மள எதுவும் கடிஞ்சிக்க கூடாதுன்ற எதிர்ப்புகள் தான் நீங்க வைக்கிறீங்க. ஆனா வெளியே டயலாக் பேசிக்கிறாங்க, இதே மாதிரி மீடியால உட்காரும் போதோ மேடையில பேசும்போதோ பாஜகவை பாருங்க அப்படி இப்படின்னு. ஆனா வாதங்கள் பிரதிவாதங்கள்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க ஆரம்பிச்ச இந்த சித்து விளையாட்டை ஏன் அம்பலப்படுத்த மாட்டேன்றீங்க பொது தளத்துல? உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்களே, உச்ச நீதிமன்றம் மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? பாபர் மசூதி வந்து அங்க இருந்ததுக்கு உண்டான ஆதாரம் இருந்தது, பாபர் மசூதி இடிப்பேன்னு சொன்னதுக்கு உண்டான ஆதாரம் இருந்தது, பாபர் மசூதி இடிச்சவங்க மீது வழக்கு போட்டதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. அப்படி இருந்தால் அந்த இடம் ராமர் கோயிலுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு சொன்ன ஒரு இடம் தான் உச்ச நீதிமன்றம். இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஆதரவா ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக தீர்ப்பா சொல்ல போறாங்க. என்னடா இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பார்வையை, உங்க கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.